சந்திரகுமாருடனான இந்த கல்வி தொடர்பான உரையாடலுக்கு மீண்டும் செல்வோம். இதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீர்கள். இதில் வந்து இந்த பல்கலைக்கழக ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய கற்பித்தல் முறை, இந்த விஷயங்கள் வந்து கல்வியில் மிக முக்கியமான இதை செலுத்துது. இதில் வந்து இந்த ஆசிரியர்கள் இங்கு உருவாக்கப்படுகிறார்கள் என்றால் பெரும்பாலும் யாழ் பல்கலைக்கழகம் தான் இந்த வடமாகாணத்துக்கான ஆசிரியர்களை உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனமாக இருக்குது. பல்கலைக்கழகம் அடுத்தது ஆசிரியர் கலாச்சாரம். இன்றைக்கு யாழ் பல்கலைக்கழகத்தின் நிலையை எடுத்துக்கொண்டா கூட சர்வதேச தரத்தின் அடிப்படையில் கொழும்பு, பரதேனியா பல்கலைக்கழகங்கள் 2000வது இடத்திலையும், யாழ் பல்கலைக்கழகம் 8000 10,000வது இடம் வரைக்கும் அது தரப்படுத்தப்படுகின்றது. அந்த அடிப்படையில் மிக கீழ்நிலையில தான் இந்த பல்கலைக்கழகம் இருக்கின்றது. அப்போ பல்கலைக்கழகமே இந்த நிலையில இருக்கும் பொழுது இந்த பல்கலைக்கழகம் உருவாக்குகின்ற ஆசிரியர்கள் பற்றி நான் நினைக்கிறேன் நாங்கள் கதைக்கிறதுக்கு பெருசா இவ்வளவு தூரம் இருக்குமாண்டு. இதுல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஆன்ம காலத்துல? ஏனென்றால் நாங்கள் எங்களோட கல்வி தரத்தை மேம்படுத்தணும்ன்றது மிக பிரதானமானது. பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒரு ஆரம்ப பாடசாலை பட்டு நாங்கள் அதை நடத்துவோம். இப்போ பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்கிற மாதிரி சர்வதேச தரத்தில் யாழ் பல்கலைக்கழகம் 10,000 இடத்துல இருக்குன்றது வந்து மிகவும் கவலைக்குரிய விஷயம். ஏன்னா யாழ் பல்கலைக்கழகத்தின் பெருமையை பற்றி நாங்கள் பேசுகிறோம். இப்போ யாழ் பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 80% மாணவர்கள் கலைப்பிரிவு பட்டதாரிகளாக தான் வெளியேறினோம். கலைப்பிரிவு பட்டதாரிகள் அவ்வளோ 80% மாணவர்களின் கனவும் அரச தொழில் வாய்ப்புகளுக்குள் தாங்கள் செல்ல வேண்டும் என்று. அந்த சமூக கட்டமைப்பும் அப்படித்தான். தன்னை பிள்ளையை எப்படியும் ஒரு அரசு ஊழியராக்கிறோம் என்றுதான் பெற்றோருடைய சமூகத்தின் கனவாக இருக்கின்றது. உண்மையாக அப்படி அல்ல. பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறுவர்கள் பல்வேறு துறைகளுக்குள், தனியார் துறைகளுக்குள் அல்லது சுயதொழில்களுக்குள் செல்ல வேண்டும் என்றதுதான் யதார்த்தம். வேறு நாடுகளில் அப்படி இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இந்தியாவில் ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள் சுயதொழில் வாய்ப்புகளுக்கு ஊடாகத்தான் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தினோம். ஆனால் எங்களோட கனவெல்லாம் அதுக்கு இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2010ஆம் ஆண்டு இருந்த பட்டதாரி யாழ் மாவட்டத்தை சேர்ந்த வெளியேற்ற பட்டதாரிகள் அவ்வளோ பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு அரசு நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அவர்களின் கனவுக்கு ஒரு முடிவு ஒன்று கிடைத்திருக்கின்றது. ஆனால் இந்த உருவாக்கப்பட்ட பட்டதாரிகள் அரச நிர்வாகங்களில் செயல்படுற ஆற்றலை கொண்டிருக்கின்றார்களா என்பது கேள்விக்குறியான விஷயம். இவர்களை நாங்கள் பயிற்றுவிச்சு அவர்களை அரச சேவையில் 100% அவர்களிடமிருந்து அரசு சேவையை பெறுவது என்பது மிகப்பெரிய சவாலான விஷயம். அதை செய்தாக வேண்டும். யாழ்ப்பாண அண்மையில் கூடி உயர்கல்வி அமைச்சர் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த போது யாழ் பல்கலைக்கழகத்தின் அகாடமிக்ஸ் எல்லாரையும் சந்தித்தது. அந்த சந்திப்பில் நான் கலந்து கொண்டேன். மற்றும் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் உயர்கல்வி அமைச்சின் செயலாளர்கள் எல்லாரும் வந்திருந்த ஒரு கூட்டத்தில் பகிரங்கமாகவே உயர்கல்வி அமைச்சர் சொன்னார், இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் என்பது ஒரு பட்டதாரி என்பது ஒரு அந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை வச்சிருந்தால் மட்டும் போதாது. அவருக்கு சகல விதத்திலையும் அவர் ஒரு பட்டதாரிக்குரிய ஒரு முழுமையாக பெற்று வெளியேறுறது தான் பொருத்தம். அது யாழ் பல்கலைக்கழகத்தில் மிக வேறியதாக இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய உலக போக்குக்கேற்ற மாதிரி ஐடி நாலேஜ், இங்கிலீஷ் நாலேஜ் இதெல்லாம் 0. ஆனால் யாழ் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் ஐடி செக்ஷனை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாராளமான விசாலமான பகுதியில் கம்ப்யூட்டர்ஸ்கள் எல்லா வளங்களும் இருக்கு. அது மாதிரி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டே தனியாக இருக்கின்றது. ஆனால் அந்த அவர்கள் அந்த பட்டதாரிகளுக்கும் அந்த ஆர்வம் இல்லை, நாங்கள் இந்த ஸ்கில்லை வளர்த்து கொள்ளணும் என்று சொல்லி அதே நேரத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் அந்த குறைபாடு இருக்கின்றது. பட்டதாரிக்கு முழுமையான அந்த பயிற்சியையும் வழங்கி தான் அவர்களுக்கு முழுமை பெறணும். அப்போ இதுன்ற தாக்கம் எல்லா நிர்வாகத்துறையிலையும் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆசிரியர் தொழிலுக்குள்ளேயும் இருக்கும் எல்லா தாக்கம். ஒரு பட்டதாரி என்பது உதாரணத்துக்கு பொது அறிவு ஒரு பட்டதாரிகளை அரச தொழில் வாய்ப்புகள் உள்வாங்கணும்னா போட்டி பயிற்சி வைக்கணும். இது நியதி. இது பொது நிர்வாக உள்நாட்டு அமைச்சின் சுற்று நிறுவனம். ஒரு
5 பேருக்கு மேலே அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டாலும் போட்டி பரீட்சை வச்சு தரமானவர்களை. ஆனால் பட்டதாரிகள் அப்பப்போ தங்கள் வேலை வாய்ப்புக்காக போராட்டங்கள் செய்யுங்க. அண்மையிலும் ஒரு எங்களோட அமைச்சர் கிறிஸ்தவானந்தா அவர்கள்ட்ட ஒரு பெரிய பட்டதாரிகள் வேலையேற்றப்பட்ட 2 வந்து அலுவலகத்துக்கு முன்னால் போராட்டம் நடந்து எங்களை வேலை வாய்ப்பு அவர் உறுதியளிச்சாங்க. அவர்கள் வச்ச மெயின் டிமாண்ட் வந்து போட்டி பரீட்சை எங்களுக்கு வைக்க வேண்டாம், போட்டி பரீட்சைக்குள்ளார உள்வாங்கக்கூடாது. அண்மையில் வந்து உதாரணத்துனா வடமாகாண சபைக்கு என்ன ப்ரோக்ராம் அசிஸ்டன்ஸ் அவர்களை உள்வாங்குவதற்கான ஒரு போட்டி பரீட்சை வச்சது. யாழ் மாவட்டத்தில் இருந்து மட்டும் 2000 பேர் விண்ணப்பதாரிகள். அதில் குவாலிஃபைட்டாக வந்தவர்கள் 800 பேர் தான். அப்போ மிச்சம் 1200 பேரும் டிஸ்குவாலிஃபைட். அடிப்படை அந்த கட் அவுட்டுக்கு இல்லை. இதே நகைகளுக்கு அப்படி இருக்குன்னு சொன்னால் இல்லை. நாங்கள் சொல்கிறோம் போட்டி பரீட்சைக்குள்ளால் உள்வாங்கிறது தான் அவர்கள் அந்த பருவ தொழிலை. இது வந்து அடிப்படை. இப்போ நாங்கள் சொல்கிறோம் வேலையேற்றப்பட்டதாரிகளுக்கு நீங்கள் போட்டி பரீட்சைகளை எதிர்கொள்கிற அளவுக்கு நீங்கள் கிளாஸஸ் போங்க, படிங்க, உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கொள்ளுங்க. தேவை இல்லை, அது எதிராக பார்க்கலாம். ஸோ இது வந்து யுத்தத்தின் தாக்கமாக இருக்கலாம். ஆனால் இனியும் இந்த பெரிய பல்கலைக்கழக நிறுவனம் மாதிரி பல கல்வி நிறுவனங்களையும் பாடசாலைகளையும் நாங்கள் இதே நிலையில் வச்சிருக்க முடியாது. இது ஒரு திட்டங்களை கூடாது, அதை மாற்ற வேண்டும். இந்த தெற்கு அதிவேகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. நீங்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறவர்களுக்கும் மதிப்பு இருக்கின்றது உலகளாவிய ரீதி. யாழ் பல்கலைக்கழகத்துக்கு அந்த மதிப்பு இல்லை. அது மட்டும் வந்து இந்த இன்னொரு முக்கியமான பிரச்சனை, குறிப்பாக இளம் ஆட்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு என்பது 2 ஆப்ஷனாக வச்சிருக்கிறோம். ஒன்று வந்து இதை அரசு தொழிலாக உள்நாட்டில் வேலை செய்யணும், அல்லது ஏதோ ஒரு வேலை வெளிநாட்டுக்கு போயிடும். அப்போ அந்த கிட்டத்தட்ட OL-AL படிக்கிற பிள்ளைகளுக்கு இதுதான் மனநிலை. நான் படித்தா யூனிவர்சிட்டி போகணும், அல்லது ஏதோ ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் அப்பா அம்மா விரும்புகிற ஜப்பு போய், அல்லது எங்கே போட் ஏறி ஆஸ்திரேலியாவுக்காவது போயிடணும். இந்த மனநிலையும் எங்களுக்கு ஒரு தாக்கம் தான். ஆனால் இப்போ தொழில் இப்போ எல்லாரும் அரச தொழிலை நம்பித்தான் தங்களது கல்வியை அரச தொழிலுக்குள்ளே போகலாம் என்ற மனநிலையில் இருந்து கொண்டு தான் கல்வியை பார்த்தால் கல்வி என்பது எல்லாரும் ஒரு விவசாயியின் மகன் கூடி கல்வியில் வளர்ந்து அவன் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நவீன முறையில் விவசாயம் செய்தால் அந்த வளரும். அதான் நாங்கள் கிளர்ச்சி மாவட்டத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் அரசு தொழிலே தான் போகணும் வேண்டி அவ்வளோ தங்களோட வாழ்க்கையையும் தங்களது பொருளாதாரத்தையும் வளர்த்து கொள்வது, கல்வியும் பயன்படுத்தி கொள்ளணும் என்றது. அதுக்குரிய வளத்தை நாங்கள் வழங்கணும் என்றபடியும் முக்கியமானது. இதில் உண்மையாக இந்த விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு முக்கிய வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. பட்டதாரிகளை வந்து வெறுமனே என்ன ஒரு சர்டிஃபிகேட்டோட பட்டதாரிகள் வெளியில் வாரன்றதை விட அவர்களுக்கான திறமையை கொடுத்து அனுப்ப வேண்டிய பொறுப்பு வந்து பல்கலைக்கழகத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறது. இல்லை பல்கலைக்கழகங்களே இப்படித்தானே. இப்போ யுத்தம் அறிவார்ந்த சமூகத்தை வெளியே விட்டுட்டு அதே ப்ரொஃபஸர் அதே உயர்கல்வி அமைச்சர் சொன்னார், நான் மலேசியாவில் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனேன்னா அங்கே 70% மாணாக்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த விரிவுரையாளர்கள். அப்போ இது மாதிரி தான் நல்ல அறிவார்ந்த சமூகத்தினர் இந்த யுத்தத்தால் வெளியே வந்துட்டான். இந்தியாவில் கூட யூனிவர்சிட்டியில் லெக்சரர்ஸ் ஆகிக்கலாம். வேறு நாடுகள் எல்லாம் ஆப்பிரிக்கா நாடுகள் எல்லாம் வந்து லெக்சரர்ஸ் ஆகிக்கலாம். இங்கே யாழ் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு கொஞ்சம் கவுத்தான் இருக்குது. அதில் ஒரு யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்னொரு குறைபாடு ஒன்றும் இருக்குது. யாழ் பல்கலைக்கழகம் இல்லை, பொதுவாக யாழ் வடமாகாணத்தில், அதாவது குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் ஒரு திறமையான ஒருவர், அது விரிவியாளராக இருக்கலாம் அல்லது வேறு தொழில் சார்ந்தவராக இருக்கலாம், அந்த இடத்தை வந்து நிரப்புறதையும் அவர்கள் அனுமதிக்கிறது இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்குது. இல்லை, அது சமூக குறைபாடு. இதை நான் அப்படி எனக்கு விளங்க ஏதாவது இருக்கலாம். அப்படி இருக்கு. இப்போ அது அரச நிர்வாகத்துறையில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. டேலண்டான தகமையானவர்கள் மேலுக்கு வருவது கஷ்டமாக இருக்கின்றது. அதை நாங்கள் மாற்றியாகணும். அது பல்கலைக்கழகமாக இருக்கலாம், வேறு நிர்வாகத்துறைகளாக இருக்கலாம். தகமையானவர்களை கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அது எங்களது பொருளாதாரத்தை வளர்க்குறதுக்கு பயன்படும். உதாரணத்துக்கு ஒரு சும்மா ஒரு இளம் தலைமுறையினர்
நிர்வாகத்துக்குள் வருவது மிகப்பெரிய சவால், கஷ்டம். அவர்களை அப்படியே வச்சிருக்கிறாங்க. அந்த டேலண்ட்டை பயன்படுத்த மாட்டினோம். டேலண்டானவர்கள் அமுக்கப்பட்டிருப்பார்கள். இந்த நிலைமையை மாற்றுவதும் மிகப்பெரிய போராட்டம் தான். அதை நாங்கள் செய்தாக வேண்டும் சமகாலத்தில். உதாரணது எங்களுக்கு தொழில்நுட்பத்துறை சார்ந்தவர்கள், டெக்னிக்கல் செக்டரில் எங்களுக்கு ஆக்களே இல்லை. மிகப்பெரிய குறைபாடு. அது தகமையுடையவர்களும் வழியாலேயும் இல்லை, அரசு தொழிலையும் இல்லை. அப்போ அங்கே சீனியராக இருக்கக்கூடியவர்களும் வளங்களைத்தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஆனால் அவர்கள் புதிதாக அதை உருவாக்குவத அந்தந்த இடத்தை வருபவர்களுக்கு தடையாக இருக்கிறார்கள். அது இது உதாரணத்தை சொல்கிறோம். இப்போ அது மாதிரி இல்லை துறை. இப்போ யாழ் பல்கலைக்கழகத்துக்கு அது இருக்குமென்றது வந்து ஒரு வியப்பான விஷயம் இல்லை. அது நாங்கள் மாற்றியாக வேண்டும். அடுத்து வந்து இந்த தமிழ் சமூகத்தின் கல்வி சிந்தனை என்றது ஒரு அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த கலைப்பிரிவுக்கு வந்து 80% கலைப்பிரிவு பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த ஆசிரியர் சமூகத்தை கலைப்பிரிவு தான் பெரும்பாலும் உருவாக்குது. அந்த கலைப்பிரிவுக்கு போறவர்கள் நாங்கள் யாருன்னு பார்த்தோம் வேண்டாம். பொதுவாக தமிழ் சமூகம் வந்து இப்போ ஒரு மருத்துவரையோ ஒரு பொறியியலாளரையோ ஆக குறைஞ்சது ஒரு கணக்காளர், இவர்களைத்தான் உருவாக்கணும், இவர்களாகத்தான் வரணும் எதிர்பார்க்குது. இது எல்லாம் கிடைக்காத ஒருவர் தான் கலைத்துறைக்கு போகிறார். அதாவது கலைத்துறைக்கு போகக்குள்ளேயே அவர் ஒரு திறமையற்ற அல்லது ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு ஆள். அவர் வந்து இந்த கலைத்துறையை ஏன் தேர்ந்தெடுக்கிறாருன்னா ஒரு இயலாமையில தான் தேர்ந்தெடுக்கிறார். அப்ப இந்த இயலாமையோட தேர்ந்தெடுக்கிறவர் ஆசிரியர்களா வரைக்குள்ள இவர்கள்ட்ட வந்து அந்த இயல்பூக்கம் இருக்கிறதில்லை. ஏன்னா இவர் விரும்பி கலைத்துறைக்கு வரையில்லை. இந்த கலைத்துறையில பாண்டித்தியம் பெறணும்னு விரும்பி வரையில்லை, விருப்பம் இல்லாதான். இப்ப இந்த சிந்தனை முறையை மாத்துறது சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது யோசிக்கிறீங்க? உண்மையிலே வந்து ஒவ்வொரு பெற்றோரும் தங்களோட பிள்ளைகளை ஒரு டாக்டர் ஆக்கணும், ஒரு இன்ஜினியர் ஆக்கணும், அந்த கனவுகளோடு தான் பிள்ளைகளை படிப்பிக்கணும். ஆனால் அந்த பிள்ளைகளை வந்து அந்த துறைக்குள்ளே நாங்கள் போத்துறதுக்கு எங்களோட கல்வி கட்டமைப்பு பிள்ளையாக இருக்குது. உதாரணத்துக்கு வந்து இப்போ வன்னியில் பார்ப்போமே, வன்னியில் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களோட பிள்ளைகளை ஆசிரியர் ஆக்கணும் படிப்பிக்கிறது இல்லையே. மற்ற ஆசிரியர்கள்லாம் கலைப்பிரிவிலிருந்து தான் ஆசிரியர்கள் வரணும் இல்லை. உண்மையாக அந்த நிலைமை மாறிட்டு இனிமேல் நாங்கள் ஒரு பட்டதாரியை ஆசிரியர் தொழிலுக்கு உள்வாங்குவது கஷ்டம். இனிமேல் நடைமுறையில் ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வடமாகாணத்தில் ஆசிரியர்களின் எண்ணிக்கை தேவைக்கு அது மேலதிகமாக இருக்கிறபடியால் எதிர்காலத்தில் இனி பல்கலைக்கழகங்கள் இரண்டுமே ஆசிரியர் தொழிலை உருவாங்குவதற்கென்றுதான் அந்த கல்வியல் கல்லூரியில் உருவாக்கப்பட்டது. காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்லேருந்து வாராக்கள் ஒரு பட்டதாரியை விட டேலண்ட் உள்ளவளாக இருப்பினோம். காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு யார் போயினோம்ட்டா பல்கலைக்கழக அனுமதி பெறாமல் அந்த போர்டரில் தட்டுப்பட்ட ஆக்கள் தான் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனை தெரிவு செய்யணும். அவர்கள் நல்ல பயிற்சியை பெற்று அவர்கள் ஆசிரியர் தொழிலுக்கான பயிற்சியை பெற்று வருகிறார். இங்கே உள்ள கலைப்பழி பட்டதாரிகள் எல்லாம் ஆசிரியர் தொழிலுக்காக அல்ல. அவர்கள் பல்கலைக்கழகம் போயிட்டா துறை சார்ந்த வேறு வேறு துறைகளில் போகணும். தனியார் துறையெல்லாம் கிட்டத்தட்ட என்ன பொறுத்தவரை 75% போகணும். இன்றைக்கு யாழ்ப்பாண யுத்தத்துக்கு பிறகு மிக வேகமாக யாழ்ப்பாணத்தின் பொருளாதார அபிவிருத்தி வளர்ச்சிகள் எல்லாம் பெற்றது. ஆனால் எத்தனை வீதத்தினர் பட்டதாரிகளாக இருந்தால் ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லாதவர்கள் எத்தனை வீதத்தினர் அதை பொருந்தக்கூடிய மாதிரி இருந்தாங்கன்றது கேள்விக்குள். இன்றைக்கு சில பெரிய தெற்கு கம்பெனிகள் வந்து அங்கிருந்து தான் ஆட்களை கொண்டு வரையினோம். ஏன்னா அவன் வந்து ஒரு ரிசப்ஷனோ அல்லது ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வச்சிருக்கக்கூடியவன் ஆங்கில அறிவு இருக்கணும். ஏன்னா அதுதான் கம்யூனிகேஷன். ஒரு கம்பெனிகளோட பப்ளிக்கோட கம்யூனிகேஷன் ஆங்கிலம் ஒரு இடைநிலை மொழியாக இருக்கிறவரையும் அது யாழ்ப்பாணத்துக்கு அவனால் தேட முடியலை. ஒரு சில தனியார் வங்கிகள் எல்லாம் வந்து அங்கிருந்து தான் ஆளை கொண்டு வருது. ஏன்னா இங்கே அந்த அவன் விரும்புகிற அந்த ஸ்கில் இங்கே இல்லை. எங்களோட பட்டதாரிகள் யார்கிட்டையும் இல்லை. அப்போ நாங்கள் இப்போ வடபகுதியில் உள்ள பத்திரிகைகளும் சரி, வெளிநாடுகளில் உள்ள ஊடகங்களும் சரி, இவர்கள் இல்லை சிங்கள மக்களால் நிரப்பப்படுகிறது என்ற இந்த கோஷம் வந்து ஒரு வலுவிழந்த ஒரு கோஷமாக இருக்கு. இல்லை தனியார் துறை வந்து எப்பயும் இனவாத கட்டமைப்புக்குள்ள இருக்கு. அரசு துறையில் இருக்கலாம். அவன் வந்து தன் பிஸ்னஸை தான் பார்ப்பான். தகமையானவர்களை போட்டு தான் தன் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற லாபம் பெறும். அதுக்கு கொஞ்சம் வீதத்தினர் போயிடும். இன்றைக்கு ஸ்ட்ரகிள். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ யூனிவர்சிட்டியிலேருந்து கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டோட வர்ற வரைக்கும் இந்த யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணாமல் இருக்கிறார்கள். ஏஎல் படிச்சுட்டு கொஞ்சம் தட்டில் இந்த யூனிவர்சிட்டிக்கு அவனுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்.
அவனும் தெரியும் இந்த வேலைவாய்ப்பு போட்டி சந்தையில் தனக்கு என்னத்தை டெவலப் பண்ண அவன் எல்லா கம்ப்யூட்டர் கோர்சஸும் செய்வான், இங்கிலீஷ் நாலேஜ் எடுப்பான், வேறு டெக்னிக்கல் கோர்சஸ்கள் எல்லாம் எடுத்து அவன் தன்னை ஃபுல் ஸ்கில்லோட வச்சுருப்பான். அவன் சில நேரங்களில் அரச துறைக்குள்ள ஈஸியாக பூந்துடுறான் ஒரு பட்டதாரியை விட. ஏன்னா அவனுக்கு அரச வேலைவாய்ப்பு விண்ணப்பம் கோரல் கூடி அவன் கேட்குற ஸ்கில்ஸ் வந்து இந்த பட்டதாரிகள்கிட்ட இல்லை. ஏராளமான பட்டதாரிகள் அடிப்படையில் வந்து இன்றைக்கு அரசு தொழிலுக்கு போகிறோன்னு சொன்னால் ஓ லெவலில் மேத்ஸில் கிரெடிட் இருக்கணும், லாங்குவேஜ் தமிழில் கிரெடிட் இருக்கணும், இன்னும் 4 கிரெடிட் இருக்கணும். சில பட்டதாரிகளுக்கு அது இல்லை. சில வேலைவாய்ப்புகளுக்கு பட்டதாரிகள் போடைக்க ரிஜெக்ட் ஆகுது. அதில் பட்டப்படிப்பு மட்டும் இல்லை, அந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் ஓஎல்ல இருந்து பார்க்கப்படுது. அந்த ஓஎல் அது இல்லைன்னு சொன்னால் அதில் கிடைக்காது. அப்போ அப்படி எவ்வளோ பட்டதாரிகள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு பெறுறதுல கஷ்டப்படுங்க. அப்போ இது வந்து அப்போ இந்த யூனிவர்சிட்டி போக முடியாமல் இருக்கிறவன் ஸ்ட்ரகிள்ஸில் அந்த அந்த போராட்டத்தில் அவன் தன் ஸ்கில் அந்த ஒரு பட்டதாரியை விட அவன் நல்ல ஸ்ட்ராங்கான கல்வி அறிவை பெற்றிருக்கின்றான். அதுதான் முக்கியம். இந்த கல்வி தொடர்பான உரையாடலில் கடைசியாக இப்போ நீங்கள் இலங்கைக்கு மீண்டும் திரும்பி போகலாம். இது ஒரு திரும்பி போகலாம். அப்புறம் உங்களை ஒரு கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்ட கல்வி அமைச்சராக நியமித்தார். வட மாகாணத்தின் கல்வியை மேம்படுத்துறதுல நீங்கள் அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்களை செய்வீங்களா செய்யணும்னு நினைக்கிறீங்க செய்வீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரையில் கற்பித்தல் நிலைமையை மேம்படுத்தணும். அதுக்கு நிறைய விடயங்களை செய்யணும். அது இதில் வந்து நான் ஒரு நபர் அக்கறை அல்லது அல்லாமல் இதில் எல்லோரும் சேர்ந்து உழைக்கணும். இதற்காக நாங்கள் யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம் கல்வி அபிவிருத்தி குழுக்கள் அமைச்சிருக்கிறோம். அதில் எல்லா துறை சார்ந்த கல்வி ஆவலர்களை நாங்கள் அதை உள்வாங்கியிருக்கிறோம். அவர்களோட தொடர்ச்சியாக நாங்கள் விவாதித்து வடமாகாண கல்வி அமைச்சு மற்றும் மத்தியில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சு இதனோட வந்து தொடர்ச்சியான கலந்துரையாடலை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு என்னென்ன இதில் குறைபாடுகள் இருக்குது, இந்த கல்வியை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்குது என்றதை இனங்கண்டு அதுக்கு தீர்வுகள் தேட முற்படுறோம். இந்த தீர்வுகள் தேடல் என்பது மிகப்பெரிய சவாலான விஷயம். ஏனென்று சொன்னால் இந்த தீர்வுகளை தேடி இனங்கண்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முழு கல்வி சமூகத்தின் ஒத்துழைப்பு தேவை. பாரபட்சம் இல்லாத மனநிலை வேணும். அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக அது யுத்தம் அல்லது இந்த சூழலால் வந்து இந்த முக்கியமான சேவையாக கருதப்படுற 2 விடயங்கள் சுகாதாரமும் கல்வியும் இன்றைக்கு ஒரு வியாபார விடயமாக மாறிட்டு. இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோரும் தன்னை பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதை விட டியூட்டருக்கு அனுப்புறது தான் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளோட கல்வியை மேம்படுத்தலாம் என்ற மனநிலை தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி தான் ஹெல்த்திலே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத விட ப்ரைவேட் டாக்டரை போய் பார்த்தா மருத்துவம் மாற மாட்டேன் மனநிலை மாறி இது மக்களுக்கு ஒரு இப்படி ஒரு நிர்பந்தம் மாற்றப்பட்டிருக்கு. உண்மையாக இலவச கல்வியும் இலவச சுகாதாரமும் இலங்கை போன்ற 3ஆம் உலக நாடுகளில் ஃப்ரீயாக கிடைக்கிற விஷயங்கள். ஆனால் இன்றைக்கு அதுகளில் சிலத்துக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை அனுப்புறன்றது அந்த எக்ஸாமுக்கு அந்த உலக அட்டெண்டன்ஸ் இருக்கணும் என்ற ஓஎல்ல படிக்கிறார்கள் குறைஞ்சது 90-95% அட்டெண்டன்ஸ் இருந்தால் தான் நான் வேறு ஓஎல் எக்ஸாமுக்கு தோற்றுவிக்க அனுமதிக்கப்படுவேன். ஏதும் அப்படி அதுக்காக அனுப்புகிற மனநிலையில் பிள்ளை வந்து பள்ளிக்கூடத்தில் இருந்து நேராக டியூட்டருக்கு தான் போகுது. இப்போ யூனிஃபார்மோட டியூட்டருக்கு தான் போகுது. அங்கே தான் இது இல்லை யாழ்ப்பாணத்தில் பயங்கர சந்தி சின்ன ஓலை கொட்டில்கள் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் வெறும் வாங்கில 3-4 மணித்தியாலும் மாறி வேறு பாடங்களை டியூஷனாக படுற பள்ளிக்கூடத்தில் ஒரு நல்ல வசதிகள் இருக்குது, பிள்ளைகளுக்கு நல்ல என்வாயன்மெண்ட் இருக்குது இன்றைக்கு. ஆனால் டியூட்டரிகள் அது இல்லை. ஆனால் அதையும் அந்த அங்கே தான் கிடைக்கிது. ஏன்னா நல்ல தரமான கற்பித்தல் ஆற்றல் கொடுக்கக்கூடியவர்கள் தங்களது அந்த டேலண்ட்டை தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வியாபாரமாக்குகிறார்கள். பள்ளிக்கூடத்தில் அது பள்ளிக்கூடத்தில் இல்லை. சில நேரங்களில் சில ஆசிரியர்கள் நான் ஒட்டுமொத்தமான ஆசிரியர் சமூகத்தை நான் குற்றம் சாட்டிட்டு சில
நாங்கள் அவர்கிட்ட இருந்து அவற்றை ஆற்றல் எங்களை பள்ளி பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் என்று எதிர்பார்க்கிறார்கள் சொல்லினோம். நான் சிலபஸை உள்ளாக்க போகிறேன், நீ டியூட்டரிக்கு வான்னு சொல்லி. அது மாதிரி தான் டாக்டர்ஸும் சில பேர் ப்ரைவேட்டுக்கு வா உனக்கு மாற்றி காட்டுறான்னு சொல்லி. ஸோ இந்த 2 துறையும் எல்லா இடமும் இருக்குது இலங்கை முழுக்க. ஆனால் எங்கள்கிட்ட அதிகமாக இருக்கின்றது. ஆனால் எங்கள்கிட்ட தான் அது அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏனென்றால் நாங்கள் பாதிக்கப்பட்ட சமூகம். அப்போ குறைஞ்ச காலம் எங்களோட மக்கள் வந்து நிமிர மட்டும் எல்லா நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களும் அர்ப்பணத்துடன் உழைக்காத வரை ஒரு சில அரசியல்வாதிகளால் மட்டும் இந்த பிரச்சனையை நிமித்தி விட முடியாது. நீங்கள் குறிப்பிட்டது போல் நான் கல்வி அமைச்சராக வந்து மாற்றலாம்ன்றது இல்லை. கல்வி அது வந்து அந்த முயற்சிக்கு எல்லோரும் கூட்டு உழைப்பு கூடாக ஒத்துழைத்தால் நிச்சயமாக நாங்கள் செய்யலாம். அந்த முயற்சியை நாங்கள் செய்கிறோம். இப்போ நாங்கள் அந்த கல்வி குழுக்களை போட்டபடியே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம். நல்ல ஆவலர்கள் குறிப்பாக வன்னி மாவட்டங்களில் வந்து யுத்த காலத்திலேயும் கூடி தொடர்ந்து சேவை செய்வோம். யுத்த காலத்தில் யுத்தத்துக்கு இடம்பெயர்வு காலகட்டங்களில் மருத்துவ சேவையையும் ஆசிரியர் சேவையும் திறம்பட செய்தவர்கள் இன்னும் வந்திருக்கிறோம் மீண்டும். அவைகளை நாங்கள் பாராட்ட வேணும். அந்த சூழல்லையும் அவர்கள் கஷ்டமான இறுக்கமான சூழல்லையும் அவர்கள் தங்களை நெருக்கடி காலகட்டங்கள்லையும் உழைச்சவை. இப்பையும் திருப்பி வந்துங்க மருத்துவ கிட்டத்தட்ட சத்தியமூர்த்தி, டாக்டர் கார்த்திகேயன் போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து யுத்த காலத்திலையும் செல்லுகளை பட்ட மக்களை நின்று காப்பாற்றி மக்களோட இடம்பெயர்ந்து செட்டிக்குளம் முகாமுக்கு போய் திரும்பி இடம்பெயர் முள்ளுடியேற்றத்தோடு வந்து அந்த மக்களோட வாழினோம். அந்த மக்களுக்கு தான் சேவை செய்யும். அப்படியானவர்கள் நாங்கள் போற்றோம். அதில் கல்வியாளர்களும் இருக்கணும். கல்வியில் அவங்க முகாம்களில் என்ன செட்டிக்குளம் முகாம்களில் அடிஷனல் கிளாஸுகள் வச்சு இந்த 5ஆம் ஆண்டு புலவ பரிசுகளில் அதிசித்தியை உருவாக்கின ஆசிரியர்கள் திரும்பி வந்து படிப்பிக்கிறான். அப்படியான சமூகத்தினரும் அவையர்கள் மட்டும் போதாதுன்றதை நான் ஆசிரியர் வளத்தின் பெரும்பகுதி ஒரு யாழ் மாவட்டத்தில் முடக்கப்பட்டிருக்கிறதும் வன்னி மாவட்டத்தின் கல்வி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தேக்கம். அப்போ நாங்களும் இவர்கள் கொஞ்ச காலம் எங்களுக்கு ஒத்துழைச்சால் எதிர்காலத்தில் உருவாக்கப்படுற நல்ல திறமையான கல்வியை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் அந்த மாவட்டங்களில் உருவாகினால் இந்த பிரச்சனை இல்லை. அது கொஞ்ச காலம் செல்லும். டாக்டர்ஸ் தேவை வன்னியில் இருந்தால் அது டாக்டர் வன்னியிலிருந்து உருவாக்கப்பட வேணும். என்ஜினியர்ஸ் வேணுமென்னா வன்னியிலிருந்து உருவாக்கணும். அது கொஞ்ச காலத்துக்குள்ள செய்துவிட முடியாது, நாள் செல்லும். அது மட்டும் ஆவது இந்த துறைகளை வளர்க்குறதுக்கு வந்து எல்லாற்ற கூட்டு அர்ப்பண உழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கணும். எதிர்பார்த்தா தான் வெற்றி அளிக்கும். நன்றி அசோக். இந்த கல்வி தொடர்பான ஒரு நாள் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. மற்றொரு சந்திப்பில் சந்திப்போம்.